முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் அமெரிக்க பயணம் தோல்வியடைந்திருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா. பாமக நிறுவனர் ராமதாசினுடைய இந்த கருத்துக்கள் குறித்தான கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக திவ்யா, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 17 நாட்கள் அமெரிக்க பயணம் மேற்கொண்டிருந்த நிலையில இந்த 17 நாட்களில் 18 நிறுவனங்கள் வெறும் 7,616 கோடி ரூபாய் மட்டும்தான் முதலீடா என்ற ஒரு கேள்வியோடு முதலமைச்சருடைய இந்த அமெரிக்க பயணம் தோல்வியில் தான் முடிந்திருக்கிறது என்ற ஒரு கருத்தை பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் அவர் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த பதிவு என்பது அமெரிக்காவினுடைய சான் பிரான்சிஸ்கோ, சிகாகோ ஆகிய நகரங்களில் 17 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 18 நிறுவனங்களுடன் 7,616 கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்ப்பதற்கான ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திருக்கிறார். ஒப்பீட்டு அளவில் பார்க்கும்போது இது மிக மிக குறைவு என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்காக தமிழக அரசு ஒப்பந்தம் செய்திருக்கக்கூடிய இந்த நிறுவனங்கள் பெரும்பாலும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் செயல்பட்டு வருபவைதான் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார். அதோடு மட்டுமில்லாமல் தொழில் புரட்சி ஏற்பட்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் குறைந்த அளவிலான தொழில் முதலீடுகள் ஏற்கனவே செய்யக்கூடிய நிறுவனங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது வெறும் கண்துடைப்பு நாடகம் என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் தெலுங்கானா முதலமைச்சராக கடந்த ஆண்டு பொறுப்பேற்ற ரேவந்த் ரெட்டி கடந்த ஆகஸ்ட் 4ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை என 8 நாட்கள் மட்டுமே அமெரிக்க பயணம் மேற்கொண்டிருந்தார். ஆனால் அவர் ஈர்த்த தொழில் முதலீடுகள் என்பது 31,500 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை அவர் ஈர்த்திருக்கிறார். 19 நிறுவனங்களுடன் தெலுங்கானா அரசு செய்து கொண்ட ஒப்பந்தங்களின் மூலம் அந்த மாநிலத்திற்கு கிடைக்க இருக்கக்கூடிய முதலீடுகள் என்பது ஒவ்வொன்றும் தரமான முதலீடுகள் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போலதான் கர்நாடக அரசு கடந்த முறை மேற்கொண்டிருந்த வெளிநாடு பயணத்தின் மூலமாக 25,000 கோடி ரூபாய் முதலீடுகளுக்கான தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டிருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதோடு மட்டுமில்லாமல் சுவிட்சர்லாந்து நாட்டில் டாவோஸ் நகரில் உலக பொருளாதார அமைப்பின் 54வது மாநாட்டின் போது மராட்டிய முதலமைச்சர் ஷிண்டே தலைமையிலான குழு 3,53,000 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டிருக்கிறது. இதையெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த 7,600 கோடி ரூபாய் தொழில் முதலீடு என்பது மிக மிக குறைவானவை என்றும், எனவே தமிழ்நாட்டின் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்காக பல்வேறு நாடுகளிலிருந்து தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்படுவதை பாமக வரவேற்றிருந்தாலும் கூட அதற்கான சிறந்த வழி கட்டமைப்பு வசதிகளை தமிழக தொழில்துறை மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலையும் தன்னுடைய பதிவின் மூலமாக ராமதாஸ் முன்வைத்திருக்கின்றார். திவ்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.